வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். களை கட்டியது விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை கடும் உயர்வு. கருணை அடிப்படையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு. ஆணையை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜீவானந்தபுரம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிவர்த்தி செய்து வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஜீவானந்தபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 11,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் சாந்தன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்க பாருங்க ஓகே ஓகே வாங்க நானா இப்படி வந்தேன் ஓகேண்ணா ஓகேண்ணா பொறுமையாக போடா. கோலக்கார ரங்கசாமி நாயகர் அரசு நடுநிலைப் பள்ளியில் தனியார் அமைப்புகள் சார்பாக கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் கோலக்கார ரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் தனியார் அமைப்பு சார்பாக வகுப்பறை ஒன்று கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வகுப்பறையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர். மேலும் பள்ளி மாடில் கலை நிகழ்ச்சியையும் கண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கட்டிட நம் பள்ளி
சிறப்பு செய்தல் பொன்னாடை பற்றி கௌரவித்தல் இதுக்கே கவனம் செலுத்த போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காசு கொடுத்து பணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு படிக்க நிறைய பேர்லாம் விரும்புவாங்க. மாணவராகிய எங்களுக்கு பல கல்வி திட்டங்களை வகுத்து மேம்பட செய்ய வேண்டும் என கூறி வாழ்த்த வயதில் வணங்குகிறேன் ஐயா. நன்றி. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறை பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். குறிப்பாக புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் 9 பேருக்கு பணி நியமன ஆணையினையும், புதுச்சேரி மின்துறையில் ஒயர்மேனாக பணியாற்றிய 34 பேருக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக உயர்வுக்கான ஆணையினையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பணியாணை வழங்கும் போது காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். You were saluting me that day, huh? Okay. விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் வாங்க மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கிராம மற்றும் நகர பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு பொருட்கள் விற்பனை களைகட்டி உள்ளது. வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக விநாயகர் சிலைகள், பூக்கள், பழங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அதன்படி நேரு வீதி, பெரிய மார்க்கெட் பகுதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் சாரம் மார்க்கெட் மற்றும் நெல்லித்தோப்பு மார்க்கெட், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட மார்க்கெட் பகுதிகளிலும் மதகடிப்பட்டு, திருக்கனூர், பாகூர், ஏம்பலம், கரையாம்பத்தூர், வில்லியனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் விநாயகர் மற்றும் பூஜைகள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி மார்க்கெட்டுகளில் வண்ணம் தீட்டப்படாத விநாயகர் அரையடி மண் சிலைகள் 100 ரூபாய்க்கும், 1 அடி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வண்ணம் தீட்டப்பட்ட அலங்கார வடிவங்கள் கொண்ட சிறிய விநாயகர் சிலைகள் 200 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விநாயகருக்கான அலங்கார குடை 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை உள்ளது. மல்லி, கனகாம்பரம், வாடாமல்லி, சாமந்தி உள்ளிட்ட பூக்கள், துளசி, அருகம்புல், எருக்கம்பூ மாலை, குருத்தோலையால் ஆன தோரணம், மாயிலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பழங்களும் மார்க்கெட்டில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பூக்களின் விலை வழக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாக உள்ளது. இருப்பினும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட மக்கள் இன்றே தயாராகி வருகின்றனர். இதனால் காலை முதலே பொதுமக்கள் பொருட்களை வாங்க புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு வந்ததால் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக நேரு வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது.
புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334வது ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது. இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனி நற்கருணை ஆசீரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MOH ஃபரூக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரளா முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான MOH ஃபரூக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் MOH பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ், ஜெயபால், தனஞ்சயன், பிரபாகரன், செல்லமுத்து, கலிவரதன், ஆனந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராகுல் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பிள்ளைச்சாவடி கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மாரியம்மன் கோவில் பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படிமா அடுத்தாலும் பாண்டிச்சேரி அரவிந்தர் கண் வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் இணைந்து நடைபயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி அரவிந்த் கண் வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் இணைந்து 39வது தேசிய கண்தானம் 2 வார விழாவை முன்னிட்டு நடைபயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் ராக் பீச் போர் மெமோரியல் முதல் டியூப்ளெக்ஸ் பார்க் வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் நாகராஜன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கந்தானம் செய்வோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்.
100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்தில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சன்னதியில் விநாயகர் வழிபாடு, கோமாதாவிற்கு பூஜைகள் செய்து தொடர்ந்து புண்ணியாக வனம், மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம், யந்திர ஸ்தாபனம், சுவாமி பிரதிஷ்டை, மரத்து இடித்து சாற்றுதல், மாலை மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை சங்கல்பம், வாஸ்து சாந்தி பிரவேச பலி, மிர்சங்கிரகணம், கும்ப அலங்காரம், கலகர்ஷனம், முதற்கால யாகசாலை, மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் தேதி காலை 2ஆம் யாகசாலை, 3ஆம் யாகசாலை முடிவடைந்து 9 மணி அளவில் யாகசாலையில் இருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருக பெருமாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆத்தங்கரையான் சுவாமி வழிபடுபவர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி வழிபாட்டாளர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு கலா மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் சாண்டிலன் அவர்கள் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் வானதி மற்றும் ஆசிரியர்கள் கவிதா, தேவி, ஜானகி, செந்தமிழ்ச்செல்வி, கற்பகவதி, சசிகலா இவர்கள் தங்கள் குடும்பத்தை பார்ப்பதை விட பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை சிறந்த முறையில் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பணி செய்து வருகின்றனர். மாதா, பிதா, குரு என்று தாய் தந்தையருக்கு பிறகு குருவாக விளங்கக்கூடிய ஆசிரியர்கள் 3ஆம் இடத்தில் உள்ளனர். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவரும் சமூக சேவகருமான சாண்டிலன் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசினையும் இனிப்புகளையும் வழங்கி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜமுனா ரவி கலந்து கொண்டு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மாணவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் கல்வி கற்று எதிர்காலத்தில் சிறந்த மனிதர்களாக திகழ வேண்டும் என்றும் கூறினார். நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார்.
புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு பகுதியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் கலந்து கொண்டு இப்பணிக்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சொற்பொழிவாளர் சமூக ஆசிரியை சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பங்கேற்று பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் எனும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். பள்ளியின் தாளாளர் முகமது ஃபாரூக் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் உஷா ராணி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 847க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தினவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அந்த கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களை சிறப்பு செய்தல் மற்றும் ஆசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் நன்றி உரை கூற விழா நிறைவு பெற்றது. 17ஆவது நாள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் கல்கத்தாவில் ஒரு நிகழ்வு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் வில்லியனூரில் பெரிய கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வில்லியனூர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா, வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம், புதுச்சேரி மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், தொகுதி பட்டியலணி தலைவர் பிரகாஷ், தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி, கணுவாப்பேட்டை ஆறுமுகம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் 2000 ஆட்டோக்கள் பின்னால் விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் 2000 ஆட்டோக்களின் பின்னால் பிறந்தநாள் வாழ்த்து விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி மூலகுளம் எம்ஜிஆர் நகர் நுழைவாயில் அருகில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்கப்பணம், மதிய அசைவ உணவு ஆகியவை வழங்கினர். நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் மூலகுளம் மேட்டுப்பாளையம் ரோடு எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்க உள்ளார். மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு
அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். களை கட்டியது விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை கடும் உயர்வு. கருணை அடிப்படையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு. ஆணையை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜீவானந்தபுரம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.